இந்த நாட்டு முட்டைக்கு பின்னாடி ஒரு ரகசியமான ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நாட்டு முட்டை கடையில் போய் வாங்குகிறோம். எத்தனை நாள் முட்டைங்கிறது தெரியாது. வாங்கிட்டு போய் வீட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் இந்த முட்டையிலையும் இத்தனை நாள் முட்டை அப்படிங்கிறது இருக்குது. 4 வாரம் முட்டை வரைக்கும் இருக்குது இந்த கணக்கு. அது எப்படிங்கிறத நான் வீடியோக்குள்ளே உங்களுக்கு நேரடியாக சொல்ல போகிறேன். இந்த முட்டை எப்படி இருக்கும், இந்த முட்டை எப்படி இருந்தால் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கணும். ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு, இது நல்ல முட்டை. நல்ல முட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டால் படுக்க வாட்டத்தில் நேராக இருக்கும். இந்த மாதிரி படுக்க வாட்டத்தில் நேராக இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது சூப்பர் நல்ல முட்டைன்னு அர்த்தம். அடுத்த முட்டை பார்த்திங்கன்னா, ஒரு முட்டையை தண்ணியில் போடுறோம். இந்த முட்டை பார்த்திங்கன்னா பக்கவாட்டத்தில் இருக்கும். அதாவது கீழேயும் படுக்காமல் நேராகவும் இல்லாமல் ஒரு சைடு தூக்கிக்கிட்டு இருக்கும். அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ இது நேர் முட்டை. இந்த மாதிரி கிராஸில் இருக்கும், ஒன் சைடு தூக்கிக்கிட்டு. இது 2 வாரத்து முட்டை. ஓகேங்களா. அடுத்த முட்டை பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டிங்கன்னா பாருங்க, இந்த முட்டை இருக்குது. தண்ணியில் போட்டிங்கன்னா நேராக இப்படி சென்டராக நேராக நிற்கும். இந்த எப்படி போடுறீங்க, இந்த வட்டத்தில் கூர்மையை கீழே வச்சு தட்டையை மேலே வச்சு நேராக வைக்க போகிறீங்க. நிற்கும் போது தண்ணிக்குள்ளே நேராகவே நிற்கும், சைடு பக்கவாட்டத்துக்கு போகாது. இது இந்த முட்டை இந்த மாதிரி தண்ணியில் நேராக இருந்துச்சு அப்படின்னா இது 3வது வாரத்து முட்டை. அடுத்த முட்டை பார்த்திங்கன்னா இந்த முட்டை மிதக்கும் தண்ணியில். சரிங்களா, இந்த மாதிரி மிதக்கும். இந்த தண்ணியில் முட்டையில் இந்த இடம் இந்த மாதிரி மேலே தண்ணிக்கு மேலே அப்படி மிதந்துச்சு அப்படின்னா இந்த முட்டை தயவு செய்து செஞ்சு சாப்பிடாதீங்க. இந்த முட்டை வீணாக போன முட்டை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் அடுப்பில் பாயில் பண்ணி உரிக்கும் போது இது வேஸ்ட்டாக போகும். நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்காக தான் ஒரு சிறிய உங்களுக்கு தகவல். இந்த தகவலை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நாட்டுக்கோழி முட்டை வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி தண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது என்ன அப்படிங்கிறது தெரியும். ஒரு டைம் செக் பண்ணிங்கனாலே அடுத்த டைம் நீங்கள் நல்ல முட்டையாகவே வாங்கிடலாம். ஓகே, நன்றி.